நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திர நமக. இதனுடைய 933வது வீடியோ. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பரமேஸ்வரனே ஒரு ஜோசியர் அப்படிலாம் டெஸ்ட் பண்ணார்ன்ற மாதிரி ஒரு கதை வருது. இது திரு விவேக் சரபேஸ்வரன் என்னுடைய நண்பரும் என்னுடைய வெல்விஷருமான அப்புறம் அந்த இதை ஃபார்வர்ட் பண்ணியிருந்தார். ஒரு 2-3 நாள் ஆச்சு வந்தது. நானும் எடுத்து பேசுகிறோம் பார்த்தா சம்பவம் அதை ப்ரையாரிட்டி தள்ளி போயிடுச்சு. இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் இதோட இது நம்ம எத்திராஜ் நாயுடு கடை இருக்கு இல்லையா டவுனில், அவாக்கிட்ட வாங்கியிருந்தேன். அந்த காலத்தில் 2500 அது. இது வாங்கி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகிடுது. இப்போ கோல்டன் பெயிண்ட் அடித்தேன் நான். அதுக்கு இது பித்தளை தான். அது பித்தளை கேஸ்டிங். ரிஷபம். நான் ரிஷபராசி, கிருத்திகா நட்சத்திரம். என் மனைவி மிரிசி ரிஷபம். 2 பேருமே ரிஷபராசி. என்னோடய ஒய்ஃப் கூட இந்த வீடு வாங்கும்போது இந்த வீட்டுக்கு ரிஷப் பேர் வைக்கலான்னா, அப்போ தான் அம்மாஞ்சி சாத்தி சொன்னார், ரிஷப் கிடையாது, பிஷப் கிடையாது, சௌபாகியார் பேர் வச்சுட்டார் வீட்டுக்கு. ஸோ பெட் கிரைண்டர் பசங்கள்லாம் சொன்னான். பட் கடைசியில் அதுதான் நிலச்சி நின்றுது. ஸோ சௌபாகியான எல்லாருக்குமே பெட் கிரைண்டர், கோயம்புத்தூரில் இருக்க கம்பெனி அது. அந்த சௌபாகியான பெட் கிரைண்டர் ஆக்சுவலாக மாதங்கியோட முதல் நாமாவளி சௌபாகியலட்சுமி நமக. மாதங்கி சகஸ்ரநாமத்தில் முதல் நாமாவளியே ஓம் சௌபாகியலட்சுமி நமக அதான் வரும். அதை வச்சு தான் அவர் வச்சார். சம்மாவரத டே 1லேருந்து மாதங்கி ரொம்ப பிடிக்கும். அம்பாளுடைய இந்த மந்திரணி தண்டினி என்ற வாராகி, மந்திரணி என்ற மாதங்கி வாழ்ல இருக்கு. மாதங்கியை ரொம்ப சாலத் பிடிக்கும் எனக்கு. மந்திரங்களும் அது கை மேலே பலம் கொடுத்துக்க எனக்கு. அதாவது நம்ம பெரிய பெரிய மஷாலாம் பார்க்க போகிறோன்னா நம்ம அது தே ஷுட் நாட் ரெஃப்யூஸ் டு சி அஸ். அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவார்னா மாதங்கி தான் பண்ணுவோம். ஸோ கம்மிங் டு திஸ் சப்ஜெக்ட். இன்றைக்கி சப்ஜெக்ட் வேறு. இது பரமேஸ்வரனை குறித்த சப்ஜெக்டு. இந்த எந்த ஊரில் இருக்க பண்ருட்டி பக்கத்தில் இந்த ஊருக்கு சொல்லப்படுறது. இங்கே அந்த ஈஸ்வரன் பேர் கனிஷப்பாக்கம்ன்ற. இந்த கனிஷப்பாக்கத்தில் இருக்கிற அந்த கோவில் இதுதான் கனிஷப்பாக்க கோவில். அந்த ஈஸ்வரன் இதை பற்றி தான் பார்க்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இது. அதான் நம்ம நினைக்கிறோம். ஜனங்க என்ன சொல்ல எதை தின்ன பித்தம் தெளின மாதிரி இந்த ஜோசியர் பார்க்கணும். நம்ம எப்போ பார்த்தாலும் பைத்தியமாக ஜோசியர்கிட்டே இருக்கக்கூடாது. அவாவா உபாசனா தெய்வங்கள் என்ன இருக்கணும். எங்கள் இதுலேயே கோவில்லையே நிறைய பெண்மணிகள் வேலை செய்வா. இந்த சென்ஸ் காத்தாலேருந்து 6 மணிக்கு குளிச்சுட்டு கோவிலில் எல்லா கிளீனிங் ப்ராசஸ்லாம் பார்த்துட்டு வாசலில் இருக்கிற சங்கல்ப கணபதிக்கெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு நாகருக்கெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு நித்தியப்படி பண்ணுவா. அது இப்படி தான் பண்ணுவாள். பாவம் எல்லாம் வயசானவா. எல்லாம் அதில் மலரும் பெண்மணி. அவளுக்கு டயாலிசிஸ் வர போயிட்டுருக்கா. வித் ஆல் தட் இங்கேருந்து இதில் போய் திருவாதூரில் போய் திருவாசகம் முற்றோதல் பண்ணிட்டு வந்திருக்கா. அவள் எனக்கு கொடுத்து அனுப்பிச்சா கிஃப்டாக அந்த புக்கை. திருக்கோவையார் அப்படின்றது மாணிக்க வாசகருடைய திருக்கோவையார்னு. அந்த இந்த பரமேஸ்வரன் மலை அதீத பக்தி. அதான் நம்மளால உடம்பு முடியலன்னு சொல்லி படுத்துன்றோம். அவர் மாதிரி இருக்க மாட்டேன். தினம் நித்தியப்படி அடாது மழை பெஞ்சாலும் விடாது இருந்தாலும் சரி, தனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, சாமியை பார்க்காம இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பிரதோஷம் கதோஷம் எல்லாத்துக்கும் எல்லாரும் ஐ யூஸ் டு ஒண்டர். ஐ ஆல்சோ ஃபீல் அஷேம்டு. நம்மளால் போக முடியலையா, அவள்லாம் வராள். பெண்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாவம் அவள் அங்கே கோவிலில் பணி செஞ்சுட்டு ப்ளஸ் திருவாசக முற்றோதலுக்கு இங்கே வடவேணைகள் எங்கெங்கே வெளியூருக்கெல்லாம் போய் வேலை பண்ணுறான். அதெல்லாம் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஜாப். எப்படி பண்ணுறாளோ தெரியல. அவர்களெல்லாம் தலை வணங்குகிறேன். இப்போ கம்மிங் டு இந்த பண்ருட்டி பக்கத்தில் இருக்கிற இந்த கனிஷப்பாக்கம்ன்ற ஊரில் இருக்கிற பரமேஸ்வரன் நம்ம வச்சு கதை. இந்த கதை உண்மையாக நடந்தது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷம் கோவில் இது. அதை பார்க்க போகிறோம் இந்த கதையை. இப்போ சிவபக்தராக இந்த ஜோதிடரை சோதித்த சிவபெருமான் உலகே காப்பிலுள்ள சிவபெருமான்
ஜோதிட உறவை சித்தராக வந்து சோதித்த சம்பவம் தெரியுமா? மண்ருட்டிக்கு அருகே பாக்கம் கிராமத்தில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கணிக்கர் என்ற பணிக்கர்ன்றது இது கேரளாவில் சொல்லக்கூடியது, பாலகாட்டு சைடெல்லாம். இது கணிக்கர் என்ற ஜோதிடர் வாழ்ந்து வந்தார். சிவபக்தரான இவர் தினமும் ஈசனை வணங்கிய பின்னரே ஜோதிடம் பார்க்க அமர்வார். ஒரு நாள் அருகிலுள்ள சித்தர் சாவடியிலிருந்து ஒரு சித்தர் ஓலைச்சுவடியிடம் வந்தார். சிவபூஜை முடிந்த பின்னரே ஜோதிடம் பார்க்க முடியும் என்று கணிக்கரின் உதவியாளர் கூறியதை கேட்கப்பட்ட சித்தர் அவசரப்படுத்தினார். அதிக பொன்னும் பொருளும் தருவதாக ஆசை காட்டினார். ஆனாலும் கணிக்கர் மறுத்து விட்டார். யாராக இருந்தாலும் எவ்வளவு பொருள் கொடுத்தாலும் நான் அனுதினமும் வணங்கும் சிவபெருமானுக்கு பூஜை செய்யாமல் நான் எந்த காரியத்தை தொடர்ந்ததில்லைன்னு சொல்லிடுறார் அவர். அதுக்கு சித்தர் சரி பூஜையை முடிச்சு கொண்டு வாருங்கள் சொல்லி வெயிட் பண்ணுறாரு. பூஜையை முடிந்த கணிக்கரிடம் தன்னை வீர சித்தர் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு சிவனைக்கட்டை கொடுத்து ஜாதகம் பார்க்குமாறு சொன்னார் அந்த சித்தர். ஜாதகக்கட்டை வாங்கி பார்த்த கணிக்கர், இது எந்த குறையும் இல்லையே, வேறு என்ன சந்தேகம் என்று கேட்டார். சித்ரோ, எனக்கு திருமணமாக நடக்குமா, பிள்ளை பேர் உண்டா என்று கேட்டார். மறுபடியும் ஜாதகத்தை பார்த்த கணிக்கர், சாமி தங்களுக்கு ஜாதகப்படி திருமணம் நடந்து விட்டது, 2 பிள்ளைகளும் இருக்கிறார்கள் சொல்கிறார் கணிக்கர். திடுக்கிட்ட வீரசித்தர், நீர் என்னையா ஜோதிடர், அப்பட்டமான பொய் சொல்லியே அவமானப்படுத்தி விட்டுகிறேன், நான் பிரம்மச்சாரி சித்தன், ஜோதிடன் கணிக்க தெரியாது உம்மிடம் வந்ததே நான் செய்து குற்றம் என்று கோபித்து கொண்டார். கணிக்கரோ, எனது கணிப்பில் இதுவரை பிழை ஏற்பட்டதில்லை, இனியும் ஏற்படாது என்று கூற வீரசித்தரோ, பிழைதான், இது ஊர் முழுக்க உனக்கு கூறப்போகிறேன், சிவபூஜை செய்து அருள் மகிமையோடு ஜோதிடம் கூறுகிறேன் என்று மக்களை ஏமாற்றும் உம்மிடம் இனி யாரும் ஜாதகம் கணிக்க வரப்போவதில்லை என்று ஆவேசத்துடன் கூறினார். கணிக்கரோ, சுவாமி நீங்கள் சித்தராக இருப்பதால் நான் ஆத்திரப்படாமல் கூறியேன், கேளுங்கள், உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது, மனைவி மக்கள் இருக்கின்றனர், உங்கள் ஜாதகம் அப்படித்தான் சொல்லுகிறது, இது நான் வணங்கும் சிவபெருமானின் மீது சத்தியம் சொல்கிறார் கணிக்கர். வீரசித்திரோ, நான் பற்றற்ற துறவி, மனைவி மக்களுக்கு வாய்ப்பில்லை என்று சொல்லுங்கள், அதற்கு ஈடாக இந்த பொற்காசுகளை வைத்துக் கொள்ளுங்கள், பொற்காசு போட்ட தரார். அதுபடி பொறுமையாக அது கணிக்கர், ஒருபோதும் நான் பொய் சொல்ல மாட்டேன், கணித்து கூறியதுதான், தாங்கள் சாபமிட்டு நான் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்கிறார். உடனே வீரசித்தர் ஜாதகச்சுவடியை மீண்டும் கணிக்கரை கொடுத்து, நீ தினமும் பூஜை செய்து வணங்கும் சிவபெருமான் திருமுன்பு சுவடையை வைத்து நான் கணித்து கூறிய ஜாதகத்தில் தவறில்லை, பொய்யும் இல்லை, அனைத்து உண்மைதான் என்று சத்தியம் செய்துவிட்டு பின்னர் ஓலை சுவடியை பிரித்துப்பார், உண்மை புரியும் என்று கூறினார். கணிக்கரார் அவ்வாறே ஓலைச்சுவடியை வாங்கி சிவலிங்கத்தின் முன்பு வைத்து கண்மூடி வணங்கினார். சிறிது நேரத்தில் கண் திறந்து பார்த்தபோது என்ன ஆச்சரியம், சுவடியில் இந்த ஜாதக குறிப்புகள் அனைத்தும் மறைந்தது. அதற்கு பதிலாக திருப்பதியை வீரட்டானமுடைய மகாதேவர் என்று ஒவ்வொரு சுவடியிலையும் இருந்தது. மெய் சிலுத்த கணிக்கர் வெளியே ஓடி வந்து பார்த்தபோது சித்தரை காணவில்லை. அப்போ அவர் முன் பேரொளி தோன்றியது. சிவபெருமான் ரிஷபவாகனத்திலும் உடன் அம்மை, விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர் என்ற பஞ்சமூர்த்திகளிடம் காட்சியளித்தனர். மெய் செலுத்தி வணங்கிய கணிக்கிறார், எல்லாம் இல்லை பரம்பொருளே, இது என்ன சோதனை என்கிட்ட விளையாடிகளை கேட்கிறார். சிவபெருமா, சோதனை அல்ல கணிக்கிறே, உன் சாதனைகளை பெற்றே வந்தோம், ஜோதிடம் கணிக்கும் போது உண்மையை கூற வேண்டும், பொய் சொல்லி பிழைத்தல் தவறு என்பதை உணர்த்திய அருள் புரிந்தோம், உமக்கு என்ன வரம் வேண்டும் கேட்கிறார். அதுக்கு கணிக்கர், உலகே கணிக்கும் பரம்பொருளே, நீங்கள் ஜோதிடம் கணிக்க இங்கே திருவிளையாடல் கணி ஈஸ்வராக கணிச்சபுரி ஈஸ்வராக இவ்வூரில் கோவில் கொண்டு நாடி வருவோருக்கு நலம் புரிய வேண்டும் கேட்கிறார். அவரவர் ஜாதகத்தை கொண்டு வந்து தங்கள் திருவடியில் வைத்து வணங்கி செல்வோருக்கு இடையூறுகளை போக்கி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உடைய சிவபெருமான் கணிக்கரிடம், இனி இவ்வூர் உன் பெயரால் கணிச்சப்பாக்கம் என்று கணிச்சபுரி என்றும் விளங்கும், உன் ஜாதக கணிப்பில் நீ மென்மேலும் புகழ்பெற்று என் பதம் அடைவாய் என்று அருளினார். இந்த நிகழ்ச்சியை கேட்டிருந்த அரசன் கணிக்கனாரின் விருப்பப்படி கணீஸ்வரர் ஆலயத்தை அமைத்தார். கணிச்சபுரீஸ்வரர், கணிச்சநாதர் என்று இறைவன் அழைக்கப்படுகிறார். இரவியின் பெயர் பெரிய நாயகி. தலவருஷம் வேங்கை மரமாகும். தற்போது சுயம்புவாக உள்ள வேம்பு மரம் உள்ளது. கோவில் சிவலிங்க அமைப்பை வைத்து பார்க்கும்போது இது 889ஆம் ஆண்டு கட்டப்பட்டதாக தெரிகிறது. 1200 ஆண்டுகளுக்கு முன் பிரசித்தி பெற்றிருந்தது. பல கல்வெட்டுகள் காலப்போக்கில் பகைவர்களால் அழிக்கப்பட்டிருக்கலாம். மிகப்பெரிய அளவில் கோவிலுக்கான அடித்தளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ராஜராஜ சோழனின் மகன் 1ஆம் ராஜேந்திர சோழன் இவ்வூரின் கிழக்கே பெரிய ஏரியை அமைத்து கொடுத்துள்ளான். திருப்பதிகை கோவிலின் முதல் பிரகாரத்தில்
மணப்பள்ளி அருகில் தென்புற சுவரில் கல்வெட்டில் இந்த தகவல்கள்லாம் கிடைக்கிறதுன்னு போட்டிருக்கா. திருமணத்தடை, குழந்தையின்மை, தீராத நோய், தொழில் முடக்கம், குடும்ப பிரச்சனை உள்ள எந்த பிரச்சனை என்றாலும் கணீஸ்வர பெருமான் அவற்றை தீர்த்து வைப்பார் மக்கள் நம்பிக்கை. குறிப்பாக ஜாதகம் பார்க்க செல்பவர்கள், சென்றுவிட்டு வந்தவர்கள் இந்த கோவிலை வந்து வழிபட்டால் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் வீரியம் குறைந்து மன நிம்மதி அடைவார் வைதிகம். மண்ருட்டியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் கணிச்சம்பாக்கத்தில் இந்த கோவில் உள்ளது. மினி பஸ் வசதி உண்டு, ஆட்டோவிலும் செல்லலாம் சொல்லியிருக்கார். முடிஞ்சவா போயிட்டு வாங்க. சில வந்து இங்கே எல்லாமே இது திருப்பட்டூர் போகிறாங்க பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு. பிரம்மா தலையெழுத்து மாற்றிடும், யாரும் தலையெழுத்து மாற்ற முடியாது, எழுந்து தான். ஆனால் கணிச்சபுரீஸ்வரர் சொல்கிற இவர் கணிக்கரார் வந்து கேட்டதுனால இவருக்கு வந்து அது மாதிரி அருள் புரிஞ்சிருக்காரு பரமேஸ்வரன். இந்த ஈஸ்வரனை வந்து இங்கே வந்து வழிபட்டால் நம்ம ஜாதகத்தில் உள்ள குறைகள்லாம் வந்து நீங்கி நன்மை நடக்க சொல்லியிருக்கேன். யார் யாருக்கு என்ன பிரச்சனைகளுக்கும் அந்த ஜாதகத்தை எடுத்துன்னு போய் அங்கே போய் சாமிகிட்ட வச்சு அர்ச்சனை இதெல்லாம் பண்ணி போயிட்டு வாங்க. பண்ணால் நமக்கு அந்த வாழ்க்கையில் திருப்பு முறையாக அமையும் சொல்லப்பட்டிருக்கு. கணிச்சபுரீஸ்வரர்ன்ற கோவில் இந்த கணிச்சப்பாக்கம்ன்ற ஊர் பண்ருட்டிலேருந்து 7 கிலோமீட்டரில் இருக்குது. போயிட்டு வாங்க. இதோட இந்த பதிவை நான் நிறைவேற்றிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. அதாவது ஜோஷியான்ற வந்து ஒரு ஜஸ்ட் ஷோயிங் த பாத் டு அஸ். ஆனால் வந்து அவளே வந்து தெய்வமாக முடியாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாமே என்னென்னவோ அருள் வாக்கெல்லாம் சொல்கிற அவளை மனுஷா மலம் மூத்திரம் வைக்க மனுஷா வந்து சாமி ஆக முடியாது. பிஹேவியர் பேட்டர்னில் அவள் வந்து உயர்ந்து நினைக்க வரலாம் தவிர சாமி தான் மனுஷன்தான். ஸோ நம்ம வந்து நம்மளோட இது குறைகள்லாம் பார்க்கணுன்னா அவகிட்ட போய் மன்றாடணும், ஈஸ்வரன்ட்ட மன்றாடணும். ஒவ்வொரு கோவிலும் ஒரு சக்தி இருக்குது, அங்கே போய் நம்ம பார்த்துட்டு போது ரொம்ப ரொம்ப நான் சால சிறந்துன்னு சொல்லியிருக்கா பெரியவாள்லாம். இந்த கணிச பாக்கத்தில் போய் இந்த கணிச்சபடி ஈஸ்வரர் அதை பார்த்துட்டு ஆராதனை பண்ணிட்டு வந்த வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்க வாழ்க்கையெல்லாம் வந்து தீர்வு கிடைக்க சொல்லப்படுறது. நமஸ்காரம்.